அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் மிக சிறப்பாக நடந்து முடிஞ்சு ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு முடிவு வந்திருக்கு. இந்த தேர்தலில் ஏன் நீங்கள் கருத்து கணிப்பு பண்ணல, நீங்கள் ஒப்பீனியன்லாம் கொடுப்பீங்களா, ஏன் பண்ணலன்னு 2-3 நண்பர்கள் கேட்டாங்க. பட் இது முதல்லேருந்தே இந்த தேர்தல் ஒரு கணிக்க முடியாத ஒரு வித்தியாசமான தேர்தலாக தான் எனக்கு தென்பட்டுச்சு. அதாவது தமிழ்நாடு பார்த்திங்கன்னா, சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வர்றவங்க தமிழ்நாட்டில் புதுசு இல்லை. நம்ம எம்ஜிஆர் காலத்துலேருந்து ஈவன் கலைஞர் அண்ணாதுரை காலத்துலேருந்து நம்ம பார்த்துருக்கோம். ஜெயலலிதா அம்மா காலம் தான் அதாவது நம்ம ஜென்ரேஷன் ரொம்ப பார்த்தது ஜெயலலிதா அவங்கள இருந்து தான். அதுக்கப்புறமும் நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க, வர முடியல. 96 ரஜினிகாந்த் வந்திருக்க வேண்டியது மிஸ் ஆகிடுச்சு. திருப்பியும் ரஜினி என்ட்ரி கொடுக்கணும்னு சொன்னார். ஆனால் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி கமல் உள்ளே வந்தார் அரசியலுக்குள்ளே. அதுக்கும் கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் மிக சிறப்பாக எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் ஆனாருன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது ஒரு நடிகர் முதல் தேர்தல்லையே தனியாக அதாவது எந்தவித கூட்டணியுமே இல்லாமல் ஒரு ஆட்சி அமைச்சு முதலமைச்சர் இன்றைக்கி ஆயிருக்காரு அப்படிங்கிறத நினைக்கிறதுக்கே, அதாவது யோசிக்கவே முடியல. உண்மையிலே இது கனவா அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு உழைப்பை திரு விஜய் அவர்கள் போட்டு பெரிய லெவலில் சாதித்து காமிச்சிருக்காரு. முதல்ல இருந்தே அவரோட நரேட்டிவ்ஸ் ரொம்ப அருமையாக இருந்தது. அவரோட ஸ்பீச்சு விஜய்னாலே ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன். படத்தில் மட்டும்தான் ஆக்ஷன் சொன்னால் மட்டும்தான் நல்லா அடிப்பார். அது மற்றபடி அவர் ரொம்ப அமைதியான ஆள் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அரசியல் மேடைகளில் பயங்கரமாக பொறிஞ்சு தள்ளினார் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஆக்ரோஷமான ஒரு ஸ்பீச்சஸாக இருந்தோம். நரேட்டிவ் நல்லா செட் பண்ணாங்க. டிவிகே டிஎம்கே அதே மாதிரி தீய சக்தி தூய சக்தி, ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி. ஸோ இதே மாதிரி நரேட்டிவ்ஸ்லாம் சின்ன குழந்தைங்கிட்ட பயங்கரமாக போய் ரீச் ஆகி சின்ன குழந்தைங்க அவங்க வீட்டிலேயே பேச ஆரம்பித்தாங்க, ரீல்ஸில் பேச ஆரம்பித்தாங்க. சின்ன குழந்தைங்களுக்காண்டியே பெரியவங்க ஓட்டு போடுற தேர்தல் இதுவாக தான் இருந்துச்சு தமிழ்நாட்டில். ஏன்னா எல்லாருமே குழந்தைங்களுக்காண்டி தானே வாழ்கிறோம், அவங்களோட சந்தோஷத்தை தான் நம்ம வாழ்கிறோம். அவங்களே வீட்டில் நீங்கள் இதுக்கு தான் போடணும்னு அப்படின்னு ப்ரெஷர் போடும்போது எல்லா பெற்றோர்களும் அதை நோக்கி போயிட்டாங்க அப்படி தான் சொல்லணும். நிறைய பேர் சொல்கிறாங்க இது அரசியல் குழந்தைங்க வச்சு நம்ம போடக்கூடாது, நம்ம தான் போடணும் அப்படின்னு. பட் இருந்தாலும் விஜய் அதுக்கு தக்கன நிறைய விஷயங்கள் பண்ணார். அதில் மாற்று கருத்தே இல்லை. முக்கியமான ஸ்பாட்ஸ் தான் போனார். பட் ஆனால் அவர் போன இடம் எல்லாமே அவருக்கு ப்ளஸ்ஸாக மாறிச்சு. கரூர் இன்சிடெண்ட் அவருக்கு மைனஸ் ஆகும்னு நினச்சோம், அது பெரிய ப்ளஸ் ஆச்சு. அவங்க பர்சனல் லைஃப்லேயும் ரொம்ப இது பண்ணாங்க, அட்டாக் பண்ணாங்க அவங்க மனைவி. அதை வச்சு அதுவுமே அவர் ரொம்ப லாபகமாக சமாளித்து தான் போயிட்டார். நான் என்ன நினச்சேன்னா, விஜய் ஒரு 15 to 20% ஓட்டு வாங்குவார் அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அப்படின்னா ஒரு 5 சீட்டு வரும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் கடைசி நாளில் நடந்த அந்த பரப்புரை இருக்கு இல்லையா, அதில் துவம்சம் பண்ணிட்டார். பேசி பயங்கரமாக அட்டாக் பண்ணி ஆக்ரோஷமாக எனக்கு ஒரு நாள் எனக்கு சான்ஸ் கொடுங்க, மற்ற நாளில் நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் சொன்ன உடனே, கரூர் இன்சிடெண்ட்டு அப்படி எல்லாத்தையும் அவர் சொன்ன உடனே என்னை பொறுத்தவரை 25%-ஆக மாறிச்சு. 25% கண்டிப்பாக வாங்கிடுவார்ப்பா, எப்படியும் ஒரு 30 சீட்டு வந்துடும் போல் அப்படின்னு நினச்சோம். எலெக்ஷனுக்கு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். எலெக்ஷனுக்கு நான் ஊருக்கு கிளம்பி போகும்போது அந்த வேவ் பார்க்க முடிஞ்சதுனால அவ்வளோ டிராஃபிக் ஜாமு, இந்த கிளாம்பாக்கத்தில் அவ்வளோ பேர் திரண்டு இருந்தது. பஸ்ஸெலாம் போய் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஓட்டு போட முடியல. ஆனாலும் எனக்கு அந்த வேவ் தெரிஞ்சுது. கண்டிப்பாக இது சாதாரண க்ரௌட் இல்லை, சாதாரண அலை இல்லை, அடிச்சுட்டு போயிடும் அப்படின்னு நினச்சோம். அப்போ என்னோடய கணிப்பு ஒரு 30% இருந்தது. 30% தான் கண்டிப்பாக அது சீட்டாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு தெரியும். ஆனால் அவங்க ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாகவே இருந்தாங்க அப்படிங்கிறது சொல்லணும். ஏன்னா ஒப்பீனியன் போல், எக்ஸிட் போல் பார்த்திங்கன்னா நிறைய திமுக தான் வின் பண்ணுற மாதிரி தான் வந்துச்சு. எல்லா மீடியாவும் அவங்க நிறைய செட் பண்ணியிருந்தாங்க. அதனால் யாருமே எல்லாமே டிஎம்கே சாதகமாக தான் இருந்தது. ஆக்சிஸ் மை இண்டியா மட்டும்தான் டிவிக்கே இருந்தது. ஆனால் அவங்களோட ரிசல்ட்ஸ் ரொம்ப ஆத்தென்டிகேட்டடாக நான் ஃபீல் பண்ணேன். இந்த ஏஜ் குரூப்பு, காஸ்ட்டு எல்லாத்தையும், ரிலீஜியஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது கண்டிப்பாக இது மேட்ச் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருந்தேன். நண்பர்கள் சொன்னாங்க, இது எதுக்கு நீ ஷேர் பண்ணுற, நீ அரசியலில் இருந்து தேவையில்லாமல் இதாயிரும், ஏன்னா ஆட்சி வராது, அவருக்கெலாம் வராது, தேவையில்லாமல் நீ எதுக்கு அரசியல் இல்லையே அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை இது வாய்ப்பு இருக்குதுன்னு தான் போட்டிருக்கேனே தவிர நான் கட்சியில் இல்லைங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அது கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த இது வந்தவுடனே விஜய் தரப்புலேருந்து எம்எல்ஏஸ்லாம் நீங்கள் முடிஞ்ச உடனே நேராக வந்துருங்க,
பனையூருக்கு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன்லாம் சொன்னோன்னே எல்லாரும் ஏளனமாக பேசுனாங்க. ஐயோ என்னையா இது, அது ஜெயிச்சவங்க வருவாங்க, ஏன் உன் எம்எல்ஏ எதுக்கு அங்கே வர போகிறாங்க அப்படின்னு அதாவது இந்த எலெக்ஷனில் அவரை வந்து பொருட்டாவே மதிக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். எதிர்த்தரப்பு வந்து விஜய் அவர்களையோ தாவேக்காவையோ ஒரு பொருட்டாவே ஒரு லெஃப்ட் ஹேண்ட்லேயே டீல் பண்ண மாதிரி இருந்துச்சு. அது வந்து எனக்கு அது அப்படி பண்ணலை. ரொம்ப சீரியஸாக தான் எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலாக 30% நான் கண்டிப்பாக கணித்தேன். ஆனால் 35-36% நான் கணிக்கலை. உண்மையிலே பெரிய மேசிவ் விக்ட்ரி. அது வந்து இன்னைக்கு வந்து அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் மெஜாரிட்டி கிடைக்காம அவர் கஷ்டப்பட்டது, அங்கங்கே அலைஞ்சது, அது வந்து பிரேக்கிங் நியூஸ்லேயே ஒரு 3 நாள் 5 நாள் போனது, அதெல்லாம் ஒரு விஷயம் இருந்தால் கூட இன்னைக்கு அந்த இதில் பார்க்கும்போது ஒரு ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துக்குமே ஒரு ஆனந்த கண்ணீர், ஒரு ஆக்ரோஷம், ஒரு வெறிய எஸ்ன்னு இன்னைக்கு சொன்ன மாதிரி இருந்தது. அந்தளவுக்கு ஒரு அருமையான ஒரு நிகழ்வாக இன்றைக்கி நடந்துச்சு. அதை இன்றைக்கி ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். விஜய் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களோட கேபினெட்டில் நல்லா படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னமும் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸான உள்ளவங்க நிறைய பேர் வரப்போகிறாங்க. குறிப்பாக ராதாபுரம் எம்எல்ஏலாம் வந்து நல்லா ஃபாரினில் போய் நல்லா படிச்சுட்டு வந்த டாக்டரு. அவர் திருநெல்வேலியில் சேவை பண்ணணுன்னே வந்து இருந்தார். ஸோ அவருக்கெலாம் ஹெல்த் மினிஸ்டர் போன்ற நல்ல பதவிகள் கிடைக்கணும். ஸோ இந்த ஆட்சி மிகப்பெரிய ஒரு நல்ல ஆட்சியாக தமிழகத்துக்கு ஒரு நல்ல கவர்னன்ஸாக நல்ல சோஷியல் ஜஸ்டிஸ் உள்ள ஒரு ஆட்சியாக அமையணும் அப்படின்னு மனதார வாழ்த்துறேன். அவங்க கூட இருக்க எல்லா டீமுக்கும், கூட உழைச்ச எல்லாத்துக்குமே வந்து மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.